ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ கடன் தொகை ரூ. 1,00,000, கடன் காலம் 18 மாதங்கள். நீங்கள் திருப்ப செலுத்த வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா ரூ. 1,05,000. வெறும் ரூ. 1,00,000க்கு ரூ. 1,05,000 1.5 வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ இது முழுக்க ஃபேக்கான ஒரு லோன். ஸோ இன்ஸ்டாவில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, ஒரு லோன் ஆப்பை ஏதாவது செக் பண்ணிட்டு உள்ளே என்டர் பண்ணி போனீங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கு ஷோ பண்ணுற எல்லாமே லோன் ஆப்ஸாக தான் ஷோ ஆகும். ஸோ இது இன்ஸ்டாவில் மட்டும் இல்லை, மற்ற ஃபேஸ்புக்லேயும் சரி, மற்ற ஒரு சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் அப்படி தான். இது நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்ஸ்டா காட்டுறேன். ஸோ ஒரு நண்பர் ஒரு லோன் ஆப்பை உள்ளே போயிட்டு செக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது பே வித் ட்ராவிங் இந்த மாதிரி ஒவ்வொரு லோன் ஆப்பும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அமௌண்ட் ஆஃப் லோன் 80,000 லோன் ஆப்பு. ஸோ மந்த்லி இஎம்ஐ 6,670. நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டியது வெறும் ரூ. 980 அதாவது 80,980 ரீபேமெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் ரூபி. இந்த லைட்னிங் ரூபினால் நிறைய நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எகைன் இது இன்னும் விளம்பரங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்பி யாரும் உள்ளே போயிட்டே இருக்காதீங்க. மாட்டிட்டு அதில் வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒவ்வொன்றையும் ஷோ பண்ணிக்கிறேன். ஒரு நண்பர் தெரியாமல் உள்ளே போயிட்டார். உள்ளே போனதுக்கு டேரெக்டாக அவரோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தப்பறம் இதெல்லாம் ஷோ ஆயிருக்கு. ஸோ ஸ்பீட் லோனு, ப்ரைம் லோனு, காட்டா லோனு, டேப் மணி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாய் ரூபி, கேஷ் கிங்டம், ஸ்விஃப்ட் ரூபி இந்த மாதிரி அத்தனையும் ஷோ ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு 7 டேஸ்லாம் ஃபேக் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வெளியில் வந்துட்டார். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளே ஒரு அமௌண்ட் 1,680 ருபீஸ் கிரெடிட் ஆகிருக்குது. அதாவது சாய் என்டர்பிரைசஸ் அப்படின்னு அந்த லோன் ஆப்பில் ஒரு டிசிஷன் ஆப் லோன் ஆப்பில் கிரெடிட் ஆகிருக்குது. அவருக்கு எந்த லோன் ஆப்பில் எங்கேருந்து வந்துச்சு, இதை எப்படி ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வித்தின் ஒரு 5 டேஸில் அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு தொடர்ந்து ஃபோன் கால்ஸு, மிரட்டல்ஸு, ஹராஸ்மெண்ட்டு எல்லாம் ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபேக்கான லோன் ஆப்பை நம்பி யாரும் உள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. நன்றி.